ஹாய் டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம மாரி செல்வராஜ் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் அவர்கள் எனக்கு சுரேஷ் என்று பெயரிட்டார்கள். சுரேஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாரோட பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நாய்க்குட்டியோட பேர். ஒரு நாய்க்குட்டி ஒரு தெருவில் ஒரு ஓரமாக மழை நேரத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கு. அந்த நேரத்தில் சில நபர்கள் அந்த நாயை பார்வையிடுறாங்க. அதாவது நான் அந்த நாய் ரொம்ப கஷ்டப்படுது, நம்ம எடுத்துகிட்டு போய் பாதுகாப்பாக வளர்க்கலாம் அப்படின்றது. அதுவும் அந்த நாய்க்கு தாயோ தந்தையோ யாருமே இல்லை. அதனால் மழை நேரத்தில் கஷ்டப்படுறதுனால அந்த நாயை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சில குறிப்பிட்ட நபர்கள் அந்த நாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதேமாரி அந்த நாயோட தோற்றம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதாவது ஒரு செங்காமட்டை கலர் அப்படிங்கிறது, வளர்ந்த அடர்த்தியான முடி, மூக்கு, காது பார்க்குறதுக்கு அந்த நாயை பார்க்குறதுக்கு அந்த வடிவங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் அந்த நாயை வளர்க்குறதுக்காக அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் உள்ள ஒரு வயதான கிழவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாய்க்குட்டியை காதை பிடிச்சி தூக்கி பார்க்குறாரு. அந்த நாய் சுறுசுறுப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக அந்த நாயை அந்த நாயோட காதை பிடிச்சி தூக்கி பார்க்குறாங்க. அதேமாரி இல்லாமல் அந்த நாய் எல்லார் கூடயும் விளையாண்டு அதுக்கும் போக போக பழக்கமாகிடுச்சு. சின்ன சின்ன பசங்க கூட விளையாண்டு எல்லார் கூடயும் போக போக நாள் போக போக செட் ஆகிடுச்சு. அந்த வீட்டில் இருக்க எஜமான் அந்த நாயை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு அதோடய வால் சுருட்டிக்கிட்டு மேல் உடம்புல உரசுற மாரி இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்தமாரி வால் சுருட்டிக்கிட்டு உடம்புல உரசுனா வீடு ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஆனால் அந்த நாய் விளையாட்டுத்தனமாக எல்லா பசங்க கூடயும் அங்கே இருக்க வீட்டை சார்ந்த எல்லா குடும்பத்தினர் கூடயும் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்துட்டு அவரும் கண்டுக்காமல் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிறத நாயை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு அவரும் கடைசியில் முடிவு பண்ணி எல்லோரும் கூடயும் ஒன்றா அவரும் சேர்ந்து நாயை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நாட்கள் போக போக இந்த நாய்க்கு எதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ சச்சின்னு வைக்கலாமான்னு பார்க்குறாங்க, கங்குலின்னு வைக்கலாமான்னு பார்க்குறாங்க, இல்லை ராஜான்னு வைக்கலாமா, விஜய்ன்னு வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த வயதான கிழவர் சொல்கிறாரு, அந்த காதை பிடிச்சி தூக்கி பார்த்து கிழவர் சொல்கிறாரு, இதுக்கு சுரேஷ்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இதுக்கு சுரேஷ்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த நாய்க்குட்டி பார்ப்பதற்கு அப்படியே இந்த நாய்க்குட்டி மாரியே இருக்கும். ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி இந்த இந்த வயதான கிழவரும் அந்த நாய்க்குட்டியும் ஒரு நாள் வெளில போகும்போது ஏதோ ஒரு விபத்தில் இந்த நாய் உயிரை கொடுத்து இந்த தாத்தாவோட உயிரை காப்பாற்றினதான் இந்த கதையில் இருக்குது. அதனால் அந்த நாயை செத்து போயிடுச்சு. அதனால் அந்த நாயோட பேரே நம்ம இந்த நாய்க்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்காக சரி ஞாபகமாக இருக்கட்டும்ன்ட்டு அந்த செத்து போன நாயோட பேரை இதுக்கு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நாயும் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால் நாட்கள் போக போக எல்லோரும் சுரேஷனை கூப்பிட்டு பழகிக்கிறாங்க. அதனால தான் அவர்கள் எனக்கு சுரேஷ் என்று பெயரிட்டார்கள் அப்படிங்கிற டாகோட வாய்ஸ், அதாவது அந்த நாயோட வாய்ஸ்லேருந்து பார்த்தா நமக்கு சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதேமாதிரி சில நேரம் இன்னுமே வருடங்கள் கடந்து போக அந்த நாய்க்கு வயசாகுது. இருந்தாலும் அந்த பாசமும் பற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனால் அந்த நாய்க்கு எல்லாத்துலேயும் அனுமதி உண்டு. வீட்டுக்கு போகிற வரதுலேயும் இந்த குறிப்பிட்ட அறையில் நாய் வரக்கூடாது, இந்த இடத்துக்கு நாய் போகக்கூடாதுலாம் இல்லை. அதுக்கு இஷ்டம் போல் சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பர்மிஷனும் அந்த நாய்க்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கையாக கொடுக்கப்பட்டது. அப்புறம் நாட்கள் போக போக இன்னும் வயது கூட கூட அந்த நாய் எங்கேயாவது ஒரு ஓரமாக படுத்திருந்தா கூட பெண்கள் ஆண்கள் அவங்க மன திருப்தியெல்லாம் அந்த நாயை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படின்னா, இப்போ பெண்களுக்கு ஏதாவது பெண்கள் தனியாக இருக்காங்கன்னா அந்த நாய்க்கிட்ட போய் உட்காந்து அழுது அது சோக கதையை சொல்கிறது, அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்ற ஒரு கதையை சொல்லி அவங்க ஒரு டைம் பாஸ் பண்ணாங்க. அதேமாரி ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் இந்த நாயை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கோபத்தை குறைச்சிக்கிறதுக்காக
அவங்க கோவத்தை குறைச்சிக்கிறதுக்காகவே இந்த நாயை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துனாங்க. இது வந்து ஒரு 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். பெண்கள், ஆண்கள் அப்படின்னு இல்லாமல் 2 விதமாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரே விதமாக கூட எடுத்துக்கலாம். காலப்போக்கில் வந்து அந்த நாயோட மரியாதை வந்து வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஒரு நாள் அந்த வீட்டில் வந்து கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இந்த நாயை வந்து ஒரு ஓரமாக படுத்திருந்தது. அந்த நாயை சுற்றி கொசு பறக்கவும் அந்த நாயை வந்து குலைக்குது. என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு குலைக்குது. அப்போ வந்து அந்த நேரம் பார்த்து கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து டெண்டுல்கர் அவுட் ஆகிட்டார். அதனால் அங்கே இருக்கிற சின்ன பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நாயை குறைச்சதுனால தான் டெண்டுல்கர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன பையன் போட்டு அந்த நாயை அடிச்சிடுறான். இப்படி நாட்கள் போக போக ஒரு வேறு திசையில் வந்து அதோட மரியாதை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அதுக்கு சுரேஷ்னு பேர் வச்சு இதோட 7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த 7 வருஷத்தில் வந்து அந்த தாத்தாவோட, அதாவது அந்த வீட்டில் இருந்த மூத்த கிழவனோட சாவியும் பார்த்துருச்சு, அந்த எஜமானோட தங்கச்சியோட கல்யாணத்தையும் பார்த்துருச்சு. அந்த தாத்தாவோட சாவு கடைசி ஊர்வலம் வரையும் அந்த நாய் ஓடி போய் அவரை பார்த்துக்கிட்டு பாசத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்தது. அதேமாரி அந்த எஜமானோட தங்கச்சி கல்யாணத்துலேயும் சரி, அந்த பெண் வந்து அவங்க வீட்டை விட்டு பிரியும்போது புகுந்த வீட்டுக்கு போகிற வரையும் அந்த நாய் வந்து அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ கூட அந்த பெண்மணி தான் சின்ன சின்ன கல்லை விட்டு இந்த நாயை துரத்தி மறுபடியும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வீட்டில் இருந்தால் எல்லார் மேலேயும் அதோட அன்பு செலுத்துனுச்சு. அப்புறம் இன்னும் வருடங்கள் கடந்து போக போக அதோட வயசு அதிகமாகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் கொட்ட ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த தெருநாயெல்லாம் ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா, இந்த நாய் மேலெல்லாம் நார்மலாக ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அது வந்து வீட்டில் வளர்க்குற நாய்க்கு இருக்காது. இருந்தாலுமே அந்த துர்நாற்றம் நாட்கள் போக போக இது மேலேயும் வர ஆரம்பிச்சிது. துர்நாற்றம் அடிக்குது, வயசாகிடுச்சு, முடியெலாம் கொட்டிடுச்சு அப்படிங்கிறது வந்து பேச்சு எடுபட ஆரம்பிக்குது. பல வருடங்கள், அதாவது ஒரு 7-8 வருடங்கள் கழித்து. அதுக்கப்புறம் வந்து நாட்கள் போக போக இந்த நாய் மேலே ஒரு 2 பழி சுமத்தப்படுது. முதல் பழி வந்து மாங்கொட்டாரம் அப்படிங்கிற ஒரு வயதான கிழவையை கடித்ததற்காகவும், ஐயா குட்டி என்பது ஒரு கிழவனை கடித்ததுக்காகவும் ஒரு 2 தப்பான வேலையை பண்ணதுக்காக பழி சுமத்தப்படுது. இதில் வந்து அந்த வயதான கிழவி வந்து அந்த நாய் படுத்துட்ருக்கிறத கவனிக்காமல் அந்த கிழவி வந்து நாயோட வாலை மிதிச்சிருச்சு. அப்போ அந்த நாய் வந்து தற்காப்புக்காக தற்காப்புக்காக அந்த நாய் வந்து அந்த கிழவியை தெரியாமல் கடிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த கிழவன் வந்து இரவு நேரத்தில் வந்து அந்த நாயை படுத்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணு தெரியாதவன் பண்ணுற மாதிரி பண்ணி அப்போ வந்து அந்த நாய் மேலே விழுந்துடுறான். அப்பையும் வந்து அந்த நாய் வந்து இவரை தற்காப்புக்காக கிடச்சிது. ஆனால் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கடிக்கணுன்றதுக்காக ஒரு நோக்கம் இல்லை, தெரியாமல் கடித்தது தான். அதனால் வந்து அந்த நாயை பொறுத்த வரையுமே அது மேலே சுமத்தப்பட்ட பழி தான். ஏன்னா அது வந்து தெரியாமல் தான் கடிச்சிது. பட் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திட்டமிட்டு கடிச்சிட்டதாக சொல்லிட்டாங்க. அப்புறம் நாட்கள் போக போக வந்து இந்த நாய் வந்து இங்கே இருந்தால் சரி வராது, வீடு விளங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த நாயை கொன்னுடலாம் அப்படின்னும் முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் எஜமான் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்கிற அந்த பசங்களை வச்சு இந்த நாயை கொன்னுடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த வீட்டு எஜமான் அம்மா தான் வந்து இந்த நாய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. அந்த நேரம் வந்து ஆனால் அவங்க குறுக்கிடாதது வந்து அந்த நாய்க்கு வந்து மிக ஒரு சோகமான ஒரு மன வருத்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டு போயிடுச்சு. இந்த நாய் வந்து எப்போவுமே விளையாட்டுத்தனமாக வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கவும் இவங்க பேச்செல்லாம் கேட்டு அந்த நாய் ரொம்ப ஸ்டன் ஆகிடுச்சு, ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது வால் ஆட்டவே இல்லை. இந்த நொடியிலேருந்து அதோடய வால் ஆட்டவே இல்லை. பசங்களை கூப்பிட்டு இந்த சுரேஷ் இனிமேட்டு இருக்கக்கூடாது, இந்த சுரேஷ் நாய்க்குட்டி இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு எஜமான் என்ன பண்ணுறான்னா, இதை கூப்பிட்டு போய் கொன்னுருங்க, எப்படியாவது கொன்னுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் கண்ணு முன்னாடி வேணாம் அப்படின்றாரு. அப்போ அவருக்கும் வளர்த்த காரணத்தினால அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் விட்டுருவோம், இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. விட்டாலுமே இது இந்த பக்கம் வந்துடுமோன்னு பயப்பட்டார் எஜமான். இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வேணாம்,
துண்டை கட்டி ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் விட்டுருங்க, பாவம் நமக்கு சேராது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து எஜமானா தான் சொல்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனால் அந்த என் கண்ணுக்கு நேராக எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து அவரும் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு 3 வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாயை வந்து கழுத்தில் கயிறை கட்டி அந்த நாயை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகவும் அந்த நாய்க்கு தெரிஞ்சிச்சு நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போய் கயிறை வந்து உச்சி கிளையிலேருந்து அந்த பக்கம் போட்டு ஒரு நபரை வந்து அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த நாய் காதில் போய் சொல்கிறாரு, யோ, நீர்தான் வரி கட்ட மறுக்கும் வாய்ஸவடால் கட்ட பொம்மனோ, இன்னும் சிறிது நேரத்தில் யாரும் ஐயா உன் முடிவை, ஆமாம் உன் கடைசி ஆசை என்ன சொல்லு அப்படின்னு வந்து ஒருத்தர் காதில் ஓதுறாரு. அதேமாரி இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா, அது முகத்தில் வந்து தண்ணி கொண்டு வந்து பாய்ச்சுறான், தண்ணி ஊற்றுறான். அதேமாரி அப்புறம் கடைசியாக எல்லோரும் ஊழையிடுறாங்க. அப்போ வந்து அந்த கயிறை பிடிச்சிட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறான். அந்த நாய்க்கு தெரியுது கழுத்து வந்து நெருக்கி உடைய போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த நாயை வந்து வலி மிகுந்ததோட அது ஊழையிட்டுச்சு. ஆனால் நான் பொழைக்கணும் அப்படின்னு வந்து ஊழை இல்லை, ஆனால் அறியாமல் வந்து அது வந்து ஊழையிட்டுச்சு. அந்த நாய் செத்து போல், ஆனால் செத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் டக்குன்னு கயிறை விட்டுறாங்க. அதாவது உயிர் பிரிஞ்சிச்சுன்னு நினச்சி அந்த நாய் வந்து மயக்க நிலையில் இருக்குது, சாக போகிற நிலையில் இருக்குது. அப்போ வந்து அந்த கயிறை விட்டுறாங்க. தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ஓரமாக போட்டுறாங்க. அப்போ அதில் இருக்க ஒரு வாலிபன் என்ன சொல்கிறான்னா, மூச்சு பிடிச்சி எங்கேயாவது வீட்டுக்கு வந்துட போகுது அப்படின்னு, அதனால் கல்லை தூக்கி அந்த நாய் மேலே போட்டுரும் அப்படிங்கிறோம். ஏற்கனவே அங்கே இன்னொருத்தன் இருந்தவன், வேணாண்டா அதான் செத்துடுச்சுல, எதுக்கு நமக்கு வேலை, தேவையில்லாத வேலை, அது செத்துரும், அதெல்லாம் உயிரோட வராதுன்னு. இந்த வார்த்தையெல்லாம் வந்து அந்த நாய் கேட்கவும் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. என்னடா இத்தனை நாள் நம்ம அந்த வீட்டுக்காக இருந்திருக்கோம் அப்படின்னு, ரொம்ப நல்லா பழகிட்டு இப்படி பண்ணுறானோலே கடைசி நேரத்தில் அப்படின்னு. அதுக்கும் மன வழியில் வந்து என்ன பண்ணலாம், நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு மூச்சை பிடிச்சிக்கிட்டு சாவறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சரி அது எப்படியாவது செத்துரும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. அப்போது சுரேஷ் அதோட ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, நான் நன்றாக என் மூச்சை இறுக்க பிடித்து கொண்டேன், நான் சுவாசித்து விடக்கூடாது, எக்காரணம் கொண்டும் நான் உயிர் பிழைத்து விடக்கூடாது, நெஞ்சு முட்டியது, இன்னும் முட்டியது, வெடித்து விடும் அளவிற்கு முட்டியது, அவ்வளவுதான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நாயோட ஒரு தனிப்பட்ட ஃபீலிங்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் அதோட நடவடிக்கைகள் மாறின காரணத்தினால அதை வந்து கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த நாய் வந்து இதெல்லாம் பண்ணது வந்து நான் வேணும்னே பண்ணல அப்படிங்கிற மாரி இதில் வந்து ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.